வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஹெம்மிங் பண்ணால் பிரியாமல் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரெட்டையாக ஊசியில் நூல் கோர்த்துக்கலாம். ஊசியில் நூல் கோர்த்த பக்கத்தை அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இப்போது ஹெம்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது ப்ளவுஸோட உள்பக்கத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் 2 முறை முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டு ஹெம்மிங் பண்ணால் எப்போவுமே பிரியாமல் அப்படியே இருக்கும். ப்ளவுஸில் 2 நூல் அளவுக்கு குத்தி எடுத்துக்கிட்டால் போதும். அதிகமாக குத்தினா பின்னாடி நூல் அசிங்கமாக தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு தையலுக்கும் முடிச்சு போட்டுக்கலாம். பின்பக்கம் இதே மாதிரி நீட்டாக அழகாக இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்க அழகாக இருக்கும். நூல் இதே மாதிரி ஃபுல்லாக ஒரே முறையில் தைக்கிற அளவுக்கு நூல் அதிகமாக எடுத்துக்கணும். விட்டு விட்டாக தைக்கக்கூடாது. ஃபுல்லாக இந்த மாதிரி முடிச்சு போட்டு தைச்சிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி 2-3 முறை ஒரே இடத்துல நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சதும் ஏற்கனவே பெரிய தையல் போட்டிருந்தோம்ல, அதை இப்போ பிரித்து விட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நூலை கையில் பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். இதே மாதிரி கைக்கும் ஹெம்மிங் பண்ணியாச்சு. அழகாக நீட்டாக இருக்குது. கைக்கு ஹெம்மிங் பண்ணும்போது இந்த தையலுக்கு வெளியிலேருந்து ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.